ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 ரிசல்ட் வந்தது இல்லைங்களா? ஸோ அந்த குரூப் 4ஓட டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜான்வரி 2025 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் 1 மந்த் இருக்கு. ஸோ அப்போ வந்து கவுன்சிலிங் டேட். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். ஸோ இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹூ வின் தட் எக்ஸாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன். ஸோ அடுத்த எக்ஸாம், அடுத்த குரூப் 4 எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா, டைம் பீரியட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, இனி 7 மாசம் நமக்கு டைம் இருக்கு இல்லையா? நம்ம பார்த்தா தெரியும். இதுதான் வந்து ஆனுவல் பிளானர்ல பாருங்க. குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போ வந்து எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, ஜூலை வந்து குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டேட்ல இருந்து நம்ம பிளஸ் ஆர் மைனஸே எடுக்க வேண்டாம். ஏன்னா நவடேஸ் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்களோ, சொல்ல நினைக்கிறத கூட அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் காற்றுள்ள போதை தூற்றிக் கொள்க வந்து இட் இஸ் அ குட் டைம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் தான். ஸோ இத நம்ம வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதையும் கூட விட்டுறலாம். எக்ஸாமுக்கு பாருங்க ஜூலை மாசம். ஸோ இந்த மந்த் நவம்பர் ஃபுல்லும் போனாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல இருந்து ஜூன் வரையும் கால்குலேட் பண்ணாலே வி ஹேவ் அ 7 மந்த். ஸோ 7 மந்த்ல டெஃபினட்டா நம்ம இஃப் அ ஃப்ரெஷர் கூட நம்ம கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல தான் மேக்ஸிமம் வருது. அதுல எதுவுமே தப்பு பண்ணாம எழுதினாவே நமக்கு போதும் இல்லையா? ஸோ நம்ம வள்ளுவரோட வாக்குப்படி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு பொருள், கருவி, இடம், காலம், வினை இந்த 5மே நமக்கு போதும். ஒரு செயல செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேத்த பொருள் நம்மளோட எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு தேவையான பொருள், கருவி, காலம், வினை, இடம் எல்லாமே நமக்கு இருக்கு. ஸோ ஒரு ஐடியா பண்ணணும். அத பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா நமக்கு டெஃபினட்டா சக்சஸ் இருக்கு. ஸோ நம்ம விதைகள்ல நம்ம கிளாஸஸும் கொண்டு போக போறோம். மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸா நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஷெட்யூல் ஆஸ் பர் ஷெட்யூல் எல்லா இதுலயும் வந்து டெஸ்ட் பேட்ச்ன்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும். ஆக்சுவலா அந்த ஷெட்யூல நம்ம 3 டைப்ஸா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து வீக்லி ஷெட்யூல். வீக்கெண்ட் தான் நம்ம டெஸ்ட் எழுத போறோம் இல்லையா? சோ அத வந்து நம்ம இப்ப வீக்லி பாத்தீங்கன்னா, ஒரு எல்லா சப்ஜெக்டும் மிக்ஸ்டா இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் 8 கான்சன்ட்ரேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம். சோ இந்த மாதிரி வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் நெறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கிற நம்ம பார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் எடுத்து கன்டின்யூ பண்ணுவோம். சரிங்களா? ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போட்டவங்களுக்கு தெரியும். சோ வீக்லி ஒரு ஷெட்யூல் இருக்கும். தென் டெய்லி ஒரு ஷெட்யூல் இருக்கும். ஓகேங்களா? அந்த வீக்லி இருக்கிற ஷெட்யூல்ல இத கம்ப்ளீட் பண்றதோட நோக்கத்தோட தான் இந்த டெய்லி ஷெட்யூல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி ஷெட்யூல்ல குப்தாஸ், மொஹல்ஸ் இந்த 2மே இருக்கு அப்படின்னா, மண்டே வந்து நான் குப்தாஸ் சொல்லுவேன். தென் வெட்னஸ்டே வந்து மொஹல்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தது வேற சப்ஜெக்ட் சயின்ஸ் எடுத்துக்கிறோம். ஆசிட் பேஸும் இருக்கு, ஃபெர்டிலைசர் இருக்கு அப்படின்னா, மண்டே வந்து ஆசிட் பேஸ் படிங்க. வெட்னஸ்டே வந்து ஃபெர்டிலைசர் படிங்க. ஸோ அந்த வீக் ஷெட்யூலை எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கறதுக்கான டெய்லி ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த டெய்லி ஷெட்யூலை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஹவர்ஸா பிரிச்சிருக்கோம். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9:00 நம்ம குரூப்ல ஒரு மெசேஜ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து குப்தாஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதிலும் குப்தாஸ் பார்த்தீங்கன்னா எது எதுல இருக்கு நமக்கே தெரியும். 6th புக்ல இருக்கு, 9th, 11th 3 புக்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த 1 1/2 டைம் 1 1/2 ஹவர்ல 7th புக் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செஷன் மாதிரி ஒரு ஜெனரல் ஜிடி மாதிரி குரூப் ஜூம்லயோ இல்ல அது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் அவைலபிளா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் நான் ஓரலா கேட்டுருவோம். ஆல்ரெடி நம்ம குரூப் 2A பிரிலிம்ஸ்க்கு படிச்ச ஸ்டூடெண்ட்க்கு தெரியும் நம்ம எப்படி ஜெனரல் ஜிடி கொண்டு போறோம் அப்படின்னு. சப்போஸ் 1 ஆர் 2 செஷன் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் வந்து அந்த செஷன் நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். ஸோ அவர் பேஸ்லயும் வந்து இருக்கு. தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ற மாதிரி குரூப்பும் வந்து இருக்கு. அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போல் பண்ணுவாங்க. தென் யாரெல்லாம் படிச்சு முடிச்சுட்டீங்களோ நீங்க போட்டீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் யூ நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுல போட்டீங்கன்னா, நான் உடனே வந்து ஒரு செஷன் வந்து வச்சு அதுல கொஸ்டின் மாரி கேட்டிருப்பேன். ஸோ இது என்னன்னா, டெய்லியுமே நம்ம படிக்க அந்த ஷெட்யூலோட டச்ல இருக்கிற மாரியே இருக்கும். ஸோ நம்ம வேற பக்கமா டீவியேட் ஆக மாட்டோம். ஏன்னா குரூப்ல தான் அவங்க படிச்சுட்டாங்க, இவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு வரும். குரூப்ல தான் நம்ம டெய்லி செஷன் போட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் நம்ம ஃபர்ஸ்ட்டா சொல்லணும் அப்படிங்கிற அந்த டெம்ப்டேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 7 மந்த் டைம் இருக்கு. இந்த குரூப் 4 ரிசல்ட் வந்தாச்சு. ஃபீலிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. என்ன ஃபீலிங்கிற மாரி போதும். ஃபீல் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு இந்த மாசம் ஃபுல்லு போயாச்சு. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து குரூப் டிஸ்கஷன் நான் சொன்னதே தான். கொஸ்டின்ஸ் போல் பண்ணுவேன் அந்த குரூப்ல. தென் வந்து டெஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட் வந்து நீங்க எழுத போறீங்க. சரிங்களா? வீக்லி டெஸ்ட்டையே நம்ம 3ஆ பிரிச்சு தான் மார்க் நீங்க ஓஎம்ஆர்ல வந்து சொல்லணும். எப்படி அப்படின்னா, கிராமர் பார்ட்ல நீங்க எவ்வளோ மார்க்கு, தென் மேத்ஸ்ல எவ்வளோ மார்க்கு, ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க்கு. சரிங்களா?
ஸோ ஒவ்வொரு தனித்தனி பாட்டுக்குமே ரேங்க் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த டைம் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து தமிழ்ல எந்த அளவு நம்ம மார்க் வாங்குறோம், அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஓவராலா நம்ம முன்னிலையில இல்லைனாலும் ஏதோ ஒரு பார்ட்லயாவது முன்னிலையில இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பூஸ்டப் கொடுக்கும். அண்ட் நீங்க எந்த பார்ட்ல உங்களை திருத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? தீஸ் ஆர் ஆல் இந்த டைம் நம்ம பண்ண போறோம். அடுத்து எப்போ போல ரேங்க் லிஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து, அதாவது அந்த மந்த் எண்ட்ல ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு மாசம் ஃபுல்லு ஒரு 3 வாரம் படிக்கிறீங்க. அந்த 3 வாரம் படிச்சத 4வது வாரத்துல ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட், அந்த ரிவிஷன் வீக்லி ஷெட்யூலுக்குமே அவர் பேசிக்கா, டெய்லி பேசிக்கா நம்ம டாபிக் பிரிச்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் திங். தமிழ் கிராமர் ஆகட்டும், இங்கிலீஷ் கிராமர் 100 கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா? மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வருது. சயின்ஸ் வந்து கம்மியான கொஸ்டின் தான். ஆனா இந்த சயின்ஸ் விட்டுட்டு போறனால நமக்கு நிறைய போஸ்டிங்கோட இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால இதுக்கு மட்டுமே தனி பேட்ச் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஸோ தமிழ் கிராமர் பார்த்து, ஏன்னா இப்ப தமிழ் போடுறதுக்கான முக்கியமான ரீசன் ஜென்ரல் இங்கிலீஷே எடுத்துட்டாங்க குரூப் 4ல. அப்ப தமிழ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்களா? இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல நம்ம போட முடியாது. அதனால இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தமிழ் கிளாஸ் செப்பரேட்டா போகும். தமிழ் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். தமிழுக்கான டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். தமிழுக்கான டெய்லி ஹவர்ஸ் இது இருக்கும். எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? தென் மேக்ஸ்ல வீக்கா இருக்கிறவங்க, இல்ல மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப 22 தான் மேம் கொஸ்டின் அடிச்சுட்டு இருக்கீங்கன்னா 24, 25 படணும் அப்படின்னா மேக்ஸ் செப்பரேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் வந்து கடைசியா ஒதுக்கி வைப்பதன் மூலமாக ஒரு ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் அழுக்கு துணி மாதிரி நீங்க தேர்த்தி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் உங்க இடுப்பு தான் பெண்ட் ஆகும். ஸோ அது அந்த மாதிரி தான் சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும். ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் கூட அது வந்து நம்ம 1000 படிச்சு 1001 வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை கூட விட்டுலாம். ஸோ சயின்ஸ் வந்து புக்ல இருந்தா வரப்போகுது. அதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம எடுத்துட்டு போறதுனால ஷெட்யூலையும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கும். தென் சயின்ஸ்க்கான செப்பரேட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ மெட்டீரியல்ஸும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே மெட்டீரியல்ஸ் வந்து வேணும். மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தனித்தனியா தமிழுக்கு மட்டும் வாங்கிக்கலாம், சயின்ஸுக்கு மட்டும் வாங்கிக்கலாம், ஜிஎஸ்க்கு கூட வாங்கிக்கலாம். ஆக்சுவலி எல்லாமே ஸ்கூல் புக்கு. ஆனா நீங்க இப்ப குப்தாஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க புக்ல தேடி தேடி படிக்கணும். புக் வாங்காதவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் குப்தார்களை பொறுத்த வரையிலும் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஆர் ரிப்பீட்டிங் தட் வி நோ, அதெல்லாம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்ந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங் போறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இப்ப கவுன்சிலிங் போறவங்களும் நீங்க அடுத்தடுத்து குரூப் 2 குரூப் 1 லெவலுக்கு நீங்க படிக்கணும். இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இந்த குரூப் 4ல போஸ்டிங் கிடைக்காதவங்க, இல்ல அடுத்தடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க இந்த ஒரு 7 மாசத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 7 மாசத்துலயே நீங்க பிரிச்சு படிச்சுக்கோங்க. பிரிச்சு படிச்சுக்கோங்கிற மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, குரூப் 1 வருது, குரூப் 4 பாத்தீங்கன்னா இந்த குரூப் 1க்கு படிக்கிறவங்க அது பாருங்க ஜூன் மாசம். ஸோ நீங்க கொஞ்சம் தமிழுக்கும் மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு குரூப் 4க்கு வந்து படிங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 2A வந்து பாருங்க உங்களுக்கு செப்டம்பர்ல வருது. ஸோ நீங்க குரூப் 4 படிக்கும் பொழுதே கொஞ்சம் இன்டெப்தா போய் படிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பர் மந்த் வரக்கூடிய குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ் அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வித் ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் கோர்ஸாவே நம்ம கொண்டு போகலாம் இந்த 2A கோர்ஸ். ஸோ 2A கோர்ஸ் ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லும் பார்க்கலாம். இதுக்காக ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த குரூப்ல என்ரோல் பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியும் இல்லைங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 7 ஸ்டார்ட் ஆகும். 7867 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? மெசேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. குரூப் 4 குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? அப்ப நம்ம ஒரு குரூப்ல வந்து நான் உங்களை ஆட் பண்ணி விடுறேன். ஸோ குரூப் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். பாருங்க குரூப் 5A ஓட குரூப் இது. 2A குரூப் காமிக்கிறேன். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்குள்ள கோரிலேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள டவுட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து குரூப் 5A குரூப். சும்மா சொல்றேன். இந்த குரூப்ல ஒரு 93 பேர் இருக்காங்க. இப்போ ASO எக்ஸாம். ஸோ இவங்க பாருங்க அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். எல்லா பேப்பரும் நம்ம இதுலயே போட்டுருவோம். ஸோ எல்லாரும் அந்த பேப்பரை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்க OMR ஷீட் ஆகட்டும், உங்களோட டவுட்ஸ் ஆகட்டும், நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா அந்த குரூப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரி அந்த குரூப்ல ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் டாபிக் அப்பப்ப என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறது சொல்லிடுவேன் டைம் போட்டு. அதுக்கான ஜிடி எப்போங்கிறது லைவ் எப்போ அப்படிங்கிறது நான் சொல்லிடுவேன். எல்லாமே ஜூம் ஆப்ல வந்து நடக்கும். ஸோ இது இப்பவே நம்ம எல்லாத்தையும் டம்ப் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு 7 மாசம் டைம் இருக்கு. இந்த 7 மாசத்துக்கு ஒரு பிளான் வந்து பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க 27th நவம்பர்ல இருக்கோம். இன்னும் ஒரு 3 days நீங்க ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு
டிசம்பர் 1ல இருந்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.